Salient features of Indian Constitution. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சிறப்பம்சங்கள் பத்தின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். The first salient features of Indian Constitution is the lengthiest written constitution. உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தை சொல்றாங்க. அதை பத்தி பார்ப்போம். Originally, our constitution contained 395 articles divided into 22 parts and 8 schedules. அதாவது கான்ஸ்டியூஷன்ல எழுதினப்பவே கிட்டத்தட்ட 395 ஆர்டிகிள்ஸ் 22 பகுதிகளாக மற்றும் 8 அட்டவணைகளை கொண்டதாக இருந்திருக்கு. அண்ட் அவர் கான்ஸ்டியூஷன் கரண்ட்லி அமெண்டட் 98 டைம்ஸ். இது வரைக்கும் 98 டைம்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஷெட்யூல்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா 448 ஆர்டிகல்ஸ் இருக்கு, 25 பார்ட்ஸ் அண்ட் 12 schedules இருக்கு. அண்ட் திஸ் ஃபிகர்ஸ் ஷோ அவர் கான்ஸ்டியூஷன் அஸ் த மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கான்ஸ்டியூஷன் இன் தி வேர்ல்ட். அண்ட் British have no written constitution and the Constitution of USA had originally 7 articles. அதாவது பிரிட்டிஷ்காரங்களை நம்ம பேஸ் பண்ணி தான் ஒரு 250 வருஷம் ஆட்சி இருந்திருக்கும். ஸோ அவங்களோட நிறைய அம்சங்களை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம் கிடையாது. அண்ட் யூஎஸ்ஏவோட கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா வெறும் 7 ஆர்டிகிள் தான் இருக்கும். பட் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரிஜினலாகவே 395 ஆர்டிகல்ஸ் இருந்திருக்கு. ஸோ உலகத்திலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டம் அப்படின்னு நம்மளோட கான்ஸ்டியூஷன் தான் சொல்கிறோம். drawn from different sources. அதாவது நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய நாட்டுகளோட கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல நிறைய விஷயங்களை எடுத்து போட்டிருப்போம். ஸோ அதில் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்ல இருந்து எடுத்தோம். அடுத்து பைகேமரலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா அண்ட் லோக்சபா இது ரெண்டையும் கொண்ட பார்லிமெண்ட்டாக நம்ம எதுலேருந்து எடுத்துருப்போம் அப்படின்னா யூகேவோட அமைப்பிலிருந்து நம்ம பைகாமரலிசம் அப்படிங்கிறத எடுத்திருப்போம். அடுத்து யூஎஸ்எஸ்ஆர் அதாவது இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யா இருக்கு இல்லைங்களா, அதோட கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்ம எடுத்திருப்போம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஃப்ரெண்ட் சோர்சஸ்லேருந்து எடுத்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வச்சுருக்கோம். தென் blend of rigidity and flexibility. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா உடனே மாற்றம் கொண்டு வர முடியாது. ஸோ அந்த கான்ஸ்டியூஷனில் ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரோம் அப்படின்னா அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் அல்லது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு ரிஜிடான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப ஈஸியாக கான்ஸ்டியூஷனில் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் ஒரு லா மேக்கிங், ஒரு ஆர்டினரி லா மேக் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண ஈஸியாக செய்யக்கூடியது. அது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கும். ஸோ மேக்கிங் லா இஸ் குவைட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஈஸி இன் கம்பேரிசன் டு அமெண்டிங் ஏ லா. ஸோ ஒரு சட்டத்தை திருத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம், ரொம்ப ரிஜிடாக இருக்கும். பட் ஆனால் ஒரு புது சட்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ, ஒரு சாதாரண சட்டம் கொண்டு வர்றப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக சொல்லப்படுது. சோவரின், சோஷியலிஸ்ட், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். அதாவது நம்மளோட கான்ஸ்டியூஷனோட பேசிக்கான ஐடியாலஜியை தான் இந்த ஒரு 4 விஷயங்கள் சொல்லுவாங்க. இட் இஸ் சோவரின், சோஷியலிஸ்ட், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். ஸோ சோவரின் மீன்ஸ் மேனேஜிங் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஃப்ரீலி வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். அதாவது வெளியே இருந்து எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸும் நம்மளோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸை மூவ் பண்ணுறதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படிங்கிறத சோவரின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளோட இந்திய நாட்டில் எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் நம்மளே தான் எடுத்துப்போம். நோ ஒன் கேன் இன்டர்ஃபியர் இன் அவர் டிசிஷன் அப்படிங்கிறத சோவரின் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சோஷியலிஸ்ட். ஸோ சோஷியலிஸ்ட் மீன்ஸ் Indian socialism is democratic socialism. The goals of the socialism are to be realized through democratic means. அதாவது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு அரசியலமைப்பாக தான் பார்க்கப்பட்டது. ஒரு நாடு தனி, சமூகம் தனி அப்படிங்கிற மாதிரி பிரிக்க மாட்டாங்க. மக்கள் அனைவருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற பேசிக்கில் தான் எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுதான் சோஷியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டெமோக்ராட்டிக்.
ஸோ டெமோக்ராட்டிக் மீன்ஸ் governing power is derived from the people by means of elected representative of the people. அதாவது மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களால் தான் வந்துட்டு ஒரு அரசாங்கம் நடக்குது. ஸோ இதனால வந்துட்டு அரசாங்கம் எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்கும் அப்படின்னா ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மக்கள் அரசாங்கத்தில் வந்து நேரடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா வந்து இதில் விஷயம். ஸோ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் தான் வந்து நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து ரிபப்ளிக். ஸோ ரிபப்ளிக் மீன்ஸ் India doesn't have a hereditary post of head of the state. The head of the state in India is president and he is elected. அதாவது ரிபப்ளிக் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து குடியரசு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எலெக்ட் ஆன ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டை கொண்டிருக்கக்கூடியதான் வந்துட்டு நம்ம ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரிட்டனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் வந்து குயின். ஸோ குயின் வந்து எலெக்ட் ஆகி வர மாட்டாங்க, அது வந்து ஹெரிட்ரி போஸ்ட். பட் ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹெட் ஆஃப் தி ஸ்டேட் பிரசிடென்ட் who is elected by people's representatives. ஸோ அதனால் எலெக்டட் ஹெட் இருக்காங்க அப்படின்னாவே ஒரு நாட்டுக்கு அது வந்து ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். These are the very important, special and salient features of Indian Constitution. And another one is secular state. ஸோ இந்தியா நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி. ஹியர் நோ ரிலீஜன் இஸ் அ ஸ்டேட் ரிலீஜன். ஸோ அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரிலீஜனையும் நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலை. அரசாங்கமும் வந்துட்டு செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த அரசாங்கம் அல்ல அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறாங்க. அண்ட் த கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் டு ஆல் ரிலீஜன்ஸ். ஸோ எல்லா மதத்துக்குமே வந்து ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயமே. தென் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு நாடாளுமன்ற ஆட்சி முறை தான் இருக்குது. ஸோ இந்த நாடாளுமன்ற ஆட்சி முறையை வந்து வேறு என்ன நேமில் சொல்லுவாங்க அப்படின்னா வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பிரிட்டனில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து அப்படியே நம்ம இந்தியாவில் இருக்கிறதும் வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பிரசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் மீன்ஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதாவது இந்தியாவில் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, அது வந்து 2 வகையாக பிரிக்கலாம், நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னு வந்து பார்த்தோம்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் வந்து இஸ் அ நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். பட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்க தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இது வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் கவர்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுது. அண்ட் பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி எந்த பார்ட்டி இருக்கோ அவங்க தான் வந்துட்டு ரூல் பண்ணுறாங்க. அதாவது ஆளும் கட்சியாக பெரும்பான்மை பெற்ற கட்சி தான் உட்காருவாங்க. அதுவுமே வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுது. அண்ட் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் டு லெஜிஸ்லேச்சர். அதாவது அமைச்சரவை குழு இருக்கு இல்லைங்களா, ஸோ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு லோக்சபா. தட் மீன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் responsible to legislature. This leads to parliamentary form of government. And dissolution of lower house. சில நேரங்களில் வந்துட்டு லோக்சபா அப்படின்னு சொல்லக்கூடிய லோவர் ஹவுஸ் வந்துட்டு டிசல்யூஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணுது. அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் க்ரூஷியல் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல். எம்பியாக எலெக்ட் ஆகி பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றுக் கொள்ளக்கூடிய பிரதமருக்கு ஒரு பயங்கரமான ஒரு க்ரூஷியலான இம்பார்ட்டன்ட் ரோல் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை என்ஷூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பிகாஸ் அவர் வந்து எம்பியாக எலெக்ட் ஆகி வராரு, அதனால் பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். அதுவுமே வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பவர் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன். A blend of ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி சிஸ்டம். ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி அரசும் இருக்குது, அதே சமயம் யூனிட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அதிக பவர் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். ஸோ தெர் ஆர் செப்பரேட் கவர்மெண்ட்ஸ் இன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அண்ட் தெர் இஸ் டிவிஷன் ஆஃப் பவர். அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து தனித்தனியாக துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த துறைகளின் கீழே வந்து அவங்களுக்கு அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலமாக வந்து யூனியன் கவர்மெண்ட் தனியாக இயங்கக்கூடிய முடியும், அதே சமயம் மாநில அரசும் தனியாக இயங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதில் யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் சென்டர். ஸோ எப்போவுமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்கவுங்க துறைகளில் அவங்கவுங்க ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணாலும் ஸ்ட்ராங்கான சென்டரை வந்து என்ஷூர் பண்ண நம்மளோட கான்ஸ்டியூஷன். அதே சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் சிங்கிள் கான்ஸ்டியூஷன் ஃபார் போத் தி சென்டர் அண்ட் ஸ்டேட் அண்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். ஸோ நெருக்கடி காலநிலை அப்படின்னு வர்றப்போ யூனியன் கவர்மெண்ட்டு தான் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அண்ட் ஆல் இண்டியா சர்வீசஸ், இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் அப்படிங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி போஸ்ட் அதெல்லாம் வந்து மத்திய அரசால் நியமிக்கப்பட்டு மாநில அரசு கீழ் வந்து வேலை செய்யக்கூடியவங்க. ஸோ இது வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸை என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ தீஸ் ஆர் தி யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். இந்த யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் மூலமாக மத்திய அரசாங்கத்துக்கு தான் வந்து அதிக பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ஷூர் பண்ணுறாங்க. அண்ட் இந்தியா இஸ் ஆல்சோ குவாசி ஃபெடரல் ஆஸ் கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரைப்ஸ் இந்தியா ஆஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் படியே வந்து இந்தியா அப்படிங்கிறது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாகவே வந்துட்டு அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து தான் வந்துட்டு நம்மளோட இந்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக வந்து மத்திய அரசுக்கு அதிகமாக பவர் கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்டேட் cannot enjoin as well as there is no agreement by states. ஸோ எந்த ஒரு ஸ்டேட்டுமே வந்துட்டு நாங்கள் பிரிஞ்சு போகிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் எந்த ஒரு ஸ்டேட்டும் நம்ம இந்திய கவர்மெண்ட்டோட மத்திய அரசோட அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இல்லை. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா யூனியன் அப்படிங்கிறதுலேருந்து தான் ஒவ்வொரு குட்டி குட்டி ஸ்டேட்டாக பிரிச்சிருக்காங்க. எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து ஒரு யூனியனாக ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறதா இதில் விஷயம். அண்ட் வி ஹாவ் யூனியன் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் லிஸ்ட். ஸோ இந்தியாவில் யூனியன் லிஸ்ட் அண்ட் ஸ்டேட் லிஸ்ட்னு தனித்தனியாக 2 லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஷெட்யூல் 7ல் மத்திய அரசாங்கத்துக்கு என்னென்ன துறைகள் கீழே வந்து அதிகாரம் இருக்கோ அதெல்லாம் யூனியன் லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. அதுவே மாநில அரசுக்கு என்னென்ன துறைகளின் கீழே வந்து அதிகாரம் இருக்கோ அதெல்லாம் ஸ்டேட் லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக ஃபெடரல் கவர்மெண்ட் அண்ட் யூனிட்டரி சிஸ்டம் ரெண்டுமே கூட்டாட்சி அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெடரல் கவர்மெண்ட்டை என்ஷூர் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் யூனிட்டரி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அதிகமாக பவர் கொடுக்குற விஷயங்களும் நம்மளோட கான்ஸ்டியூஷன்லேயே என்ஷூர் பண்ணுறாங்க. இன்டகிரேட்டட் அண்ட் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. ஸோ இந்திய அரசமைப்போட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. அதாவது the states have high courts but the verdicts of these courts are subject to appeal to the சுப்ரீம் கோர்ட். அதாவது இது ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு வேர்டிக் கொடுக்குறாங்க, ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தீர்ப்புக்கான அப்பீல் மறுபடியும் வந்து அந்த கேஸை வந்து எகெயின் அப்பீல் பண்ணோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஸோ இதன் மூலமாக ஒவ்வொரு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து வைக்கல, அவங்க இன்டகிரேட்டடாக தான் வைக்கிறாங்க. அட் த சேம் டைம் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்கிறாங்க. த கான்ஸ்டியூஷன் ஹேஸ் மேட் த ஹைகோர்ட் சபார்டினேட் டு தி சுப்ரீம் கோர்ட். அதாவது ஹைகோர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு சபார்டினேட்டாக வைக்கிறது மூலமாக இன்டகிரேட்டடாக வைக்கிறாங்க. அட் த சேம் டைம் இண்டிபெண்ட்டாக அவங்க ஆக்ட் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டாகவும் இருக்கும். சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இன்டகிரேட்டடாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்கவுங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே இண்டிபெண்ட்டாகவும் ஆக்ட் ஆக முடியும். ஸோ இண்டிபெண்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரியாக நம்மளோட ஜுடிஷியரி இருக்குது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் salient features ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். தென் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மீன்ஸ் வயது வந்தோர் வாக்குரிமை. இந்தியாவில் 18 வயதான அனைவருக்குமே வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன் மீன்ஸ் ரேஸ், செக்ஸ் ஆர் ரிலீஜியன், கம்யூனிட்டி பேஸ், இந்த எந்த ஒரு பேஸ்லேயுமே வந்து, அதாவது ஒரு ரேஸ்லையோ இல்லை நீங்கள் இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற எந்த ஒரு பேஸ்லையுமே வந்துட்டு ஓட்டிங் ரைட்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ண முடியாது. 18 வயதான அனைவருக்கும் வந்துட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கும் பட்சத்தில் ஓட் போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு salient feature. அண்ட் 3-tier கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர். இந்தியன் அரசமைப்பு வந்து 3-tier கவர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளோட ஆஸ் பர் கான்ஸ்டியூஷனே வந்துட்டு இனிஷியலாக, அதாவது ஒரிஜினலி யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்னு 2-tier கவர்மெண்ட் தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து அப்படிங்கிறது சும்மா
கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படாமல் இருந்துச்சு. 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் படி பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு தேர்ட் டயர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரையும் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அப்புறம் லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸும் வந்து ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் படி தான் வந்துட்டு செட்டப் ஆகுது. ஸோ 3 டயர் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரை நம்மளோட கான்ஸ்டியூஷன் படியே என்ஷூர் பண்ணுறோம். இது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனோட முக்கியமான சாலைன் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லப்படுது. Synthesis of parliamentary sovereignty and judicial supremacy. ஸோ சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சோபர்னிட்டி, அதாவது பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்றம் அவங்களுக்கான என்னென்ன துறை ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, சட்டம் இயற்றுவதற்கும் உரிமை பெற்றவங்களாக இருக்காங்க. அதன் மூலமாக நாடாளுமன்றத்தின் இறையாண்மையை வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. அதே சமயம் அவங்க எந்த ஒரு சட்டத்தையும் வந்துட்டு ஆர்பிட்ரியாக வந்து போட்டுவிட முடியாது, ரைட்டுங்களா? அப்படி ஏதாவது வந்து மக்களுடைய பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து ஜுடிஷியரி வந்து சுப்ரீமசியாக எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூ மூலமாக சுப்ரீம் கோர்ட்டு நல்ல சட்டங்கள் தான் பார்லிமெண்ட் கொண்டு வருதா அப்படிங்கிறத எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக பார்லிமெண்ட்ரி சோவர்னிட்டியாக ஒர்க் பண்ணாலும் ஜுடிஷியல் சுப்ரீமசி மூலமாக அவங்க ஏதாவது தவறான ஒரு சட்டங்கள் கொண்டு வரும் பட்சத்தில் வந்து அந்த சட்டம் செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஜுடிஷியரி என்ஷூர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது மூலமாக ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க, அதாவது பார்லிமெண்ட் மேலேயும் வந்து ஜுடிஷியரி செக் வைக்கிற மாதிரி தான் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பை ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா. ஸோ ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படிங்கிற முறையில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து சுப்ரீம் கோர்ட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக ஜுடிஷியரி வந்துட்டு சுப்ரீமசியை வந்து என்ஷூர் பண்ணுறாங்க. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேயே வந்து நம்ம இந்திய மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து டு ப்ரமோட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஸோ அரசியலமைப்பு மக்களாட்சியை வந்துட்டு என்ஷூர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ் ஃபார் வயலேஷன், அதாவது அரசாங்கம் குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளில் வந்து ஏதாவது வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை கேள்வி கேட்க வந்துட்டு அரசாங்கத்துக்கு, ஜுடிஷியரிக்கு வந்து பவர் இருக்குது. அதே சமயம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து மறுபடியும் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு கோர்ட் வந்து டைரெக்டாக வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது தே ஆர் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர், ஓகேங்களா? இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒருத்தவங்களுக்கு கொடுக்கப்படல, கவர்மெண்ட்டால் ஒரு தனி மனிதனுக்கோ இல்லை இந்திய குடிமக்களுக்கு கொடுக்கப்படல அப்படின்னா அதுக்கு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலைன் ஃபீச்சர். ஸோ இட் இஸ் டு ப்ரமோட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி பட் என்ஃபோர்ஸபிள் பை கோர்ட்ஸ் ஃபார் வயலேஷன் அண்ட் தே ஆர் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். Fundamental duties. So these fundamental duties are originally not present, but after 42nd amendments the fundamental rights are added into in our constitution. It is to respect our constitution and to promote national unity, integrity and sovereignty, and to preserve rich cultural heritage and promote common brotherhood. They are not justifiable in nature. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது முதல்ல இல்லை, ஒரிஜினலாக எழுதுகிறப்போ கான்ஸ்டியூஷன் எழுதுகிறப்போ இல்லை. பட் 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வந்தாங்க. அதன்படி வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எடுத்து உள்ளே வைக்கிறாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே. ஸோ அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷனை ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுக்கு கொண்டு வர்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தா டு ப்ரமோட் நேஷனல் யூனிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் சோவர்னிட்டி and to preserve rich cultural heritage and promote common brotherhood. அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து மக்கள் வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுக்காக ஒரு கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது. தட்ஸ் வை தே ஆர் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி.
அதாவது அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசாங்கம் என்னென்னலாம் செய்யணும், மக்களோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸியை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு நல்ல வாழ்க்கை தரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை மூணாக பிரிப்பாங்க. ஒன்று சோஷியலிஸ்டிக் பாலிசிஸ் அண்ட் லிபரல் பாலிசிஸ் அண்ட் காந்தியன் பாலிசிஸ். ஸோ காந்தி என்னென்னலாம் சொல்லியிருப்பாரோ அதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வச்சுருப்பாங்க. அண்ட் லிபரல் பாலிசிஸ் அண்ட் சோஷியலிஸ்ட் பாலிசி அப்படின்னு மூணாக பிரிக்கிறாங்க. திஸ் டிபிஎஸ்பி இஸ் டு என்ஷூர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி அண்ட் டு எஸ்டாப்ளிஷ் வெல்ஃபேர் ஸ்டேட். அதாவது நல்ல ஒரு அரசாங்கத்தை அமைப்பது தான் வந்துட்டு, நல்ல ஒரு அரசாங்கம் கொண்ட நாட்டை அமைப்பது தான் வந்து இந்த டிபிஎஸ்பியோட முக்கியமான நோக்கம். இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு அப்ளை தீஸ் இன் கவர்னன்ஸ். ஸோ அரசாங்கத்தை நடத்தும் போது ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக இந்த டிபிஎஸ்பியில் சொல்லப்பட்ட ஒரு சில கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தே ஆர் நாட் ஜஸ்டிசபிள். ஸோ டிபிஎஸ்பியை வந்து அரசாங்கம் எடுத்துகிட்டு வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறதுனால யாரும் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு ஜஸ்டிஸ் வாங்க முடியாது. தே ஆர் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா தே ஆர் ஜஸ்டிசபிள், பட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். அண்ட் ஃபைனலி இண்டிபெண்ட் பாடிஸ். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஒரு சில இண்டிபெண்ட் கவர்மெண்ட் பாடிஸ் இருக்காங்க. That is to ensure independent working of these bodies leads to better governance. So that's why we are given by independent bodies. ஸோ நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் ஆர்கன்ஸ் மட்டும் கிடையாது. இண்டிபெண்ட்டான ஒரு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங், அண்ட் யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி போஸ்டிங் கொடுக்கக்கூடிய யூபிஎஸ்சி, அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் பாடிஸாக இருக்காங்க. இந்த இண்டிபெண்ட் பாடியாக எப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சிஏஜிஓ இல்லை யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சேர்மன் அண்ட் மெம்பர்ஸோட டென்யூர் வந்து ஃபிக்ஸ்டாக வைக்கிறாங்க. அவங்களோட சர்வீஸ் கண்டிஷனை கான்ஸ்டியூஷன் படியே வந்து ஃபிக்ஸ்டாக வைக்கிறனால இவங்களை யாரும் வந்து ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த இண்டிபெண்ட் பாடிஸ் வந்து ஸ்மூத் கவர்னிங்க்கு என்ஷூர் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. These are the salient features of the Indian Constitution. Thank you. If you like this video, like, share and subscribe our channel. Thank you.